ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாராபுரம் ஜிஎம் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு தெரியுங்க. இப்போது நான் செய்கிற மாதிரி ஒரு 2 பொருள் இதில் சேர்த்து செஞ்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். அது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 முட்டை எடுத்துருக்குறேங்க. அந்த முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு பவுலில். முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போது பெப்பர் பொடி, அதாவது மிளகுத்தூள் தேவையான அளவு சேர்த்திக்கலாம். மிளகுத்தூள் குறைவான அளவு தான் சேர்த்திருக்கிறேன். அடுத்து காரத்துக்கு நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்கணும். நல்லா பீட் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி நுர பொங்கி வர்ற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும். அப்படி தான் ஆம்லேட் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. முட்டை செய்யும் போது மஞ்சத்தூள் சேர்த்திக்கணும். நல்லா அடிச்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும், அதை அழுத்துங்க. அதில் 3 ஆப்ஷனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து சேவ் பண்ணிக்கிங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதை மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாங்க. இதோட நம்ம தேவையான மற்ற பொருட்கள் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்திக்கலாம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்திட்டேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது 2ஐயும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேங்க. பேன் சூடானோடனே நான் நெய் சேர்த்திக்கிறேங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பொருள். 2 பொருள் சேர்க்க சொன்னேன் இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட்டு நெய் சேர்த்தி செஞ்சு பாருங்கள். அருமையாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் ருசியாகவும். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டையோட கலவையை நம்ம சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது மேலே பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் அடுத்து ஒரு 2 பொடி தூவ வேண்டியது இருக்குது. என்னென்னங்கிறத பார்த்துக்கலாங்க. இப்போ நான் போடுறது ரெட் சில்லி பவுடர், வரமிளகாய் தூள் கொஞ்சமாக தூவிக்கலாம். இன்னொரு பவுடர் என்னென்னு பார்த்திங்கன்னா சாட் மசாலாங்க. இதை தான் நான் சொன்னேன் 2வது பொருள்னு, சாட் மசாலாவை தான் சொன்னேன். இதை சேர்த்திக்கிங்க. இதை சேர்த்து செஞ்சிங்க. நெய்யும் இந்த சாட் மசாலாவும் சேர்த்து ஆம்லேட் செய்யும்போது சுவையே அருமையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அப்படி ஒரு வேளை சாட் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்திக்கலாம். இப்போ ஆம்லேட் ஒரு சைடு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். நெய் சேர்த்திக்கலாம் பாருங்கள். இப்போவும் சுற்றியும் நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுடலாங்க. அழுங்காமல் அப்படியே ஒரு 2 தோசை திருப்புறது ஒரு 2 வச்சுக்கணுங்க. அப்படி அழுங்காமல் திருப்பி போடணும். அப்போ தான் பிஞ்சு போகாமல் இருக்கும். ஓகே, சூப்பராக இருக்குது பாருங்கள். திருப்பி போட்டாச்சு. நல்லா இந்த சைடும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணுங்கள். மற்ற குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாங்க. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் எடுத்துக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.